Girls. Next time application of matrices and determinants, the very last concept, test for consistency or inconsistency of system of linear equations. அதான் பார்க்க போகிறோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா questions எப்படி இருக்க போகுதுன்னா இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருக்க போகுது. அதை நான் எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா இந்த ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா XYZங்கிறத விட்டுட்டு எழுதுறது ஏங்கிறது அந்த இது ஏன்னு எழுத போகிறோம். நெக்ஸ்ட் அதை தவிர்த்து என்ன செய்ய போகிறேன்னா A, B இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள டேர்ம்ஸையும் ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள டேர்ம்ஸையும் கம்பைன் பண்ணி எழுதுறதுக்கு பேர் ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ். இதில் மொத்தம் எத்தனை நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்னால் என்னன்னா தெரியாத வேல்யூஸ்னால் என்ன XYZ. அப்போ எத்தனை வேல்யூஸ் இருக்குது? மொத்தம் 3 வேல்யூஸ் இருக்குது. அப்போ இங்கே நான் என்னங்கிறது என்னவா எடுப்பேன்? நான் கண்டிஷனில் 3ன்னு எடுப்பேன். ஓகேவா? இப்போ நம்ம 2 கான்செப்டில் பண்ண போகிறோம். என்ன செய்ய போகிறோன்னா இது வந்து ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ்னு வந்துச்சுனாலே கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்வீங்க? டயக்னல்ஸ்க்கு பிலோவாக இருக்கிற எலமெண்ட்ஸை 0வாக கொண்டு வருது, அதாவது அப்பர் ட்ரையாங்கிள் ஃபார்மேட்டில் கொண்டு வருது. அந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா ரேங்க் ஆஃப் ஏவும் கண்டுபிடிக்க போகிறேன், ரேங்க் ஆஃப் A, Bயும் கண்டுபிடிக்க போகிறேன். ரேங்க் ஆஃப் ஏங்கிறது நான் வந்து டிட்டர்மினன்ட் மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே ஃபாலோ பண்ண வேண்டாம், ஏன்னா A, Bலேயே நான் போடுறதால டேரெக்டாக இதுலேருந்தே போடலாம். அப்போ ட்ரையாங்கிள் ஃபார்மேட்லேயும் ரேங்க் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இந்த மெத்தட் தான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். இப்போ 3 கண்டிஷனாக இது வரப்போகுது. ஏன்னா ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் A, Bயும் எப்படி வரலாம்? ஈக்குவலாக வரலாம், நாட் ஈக்குவலாக வரலாம். பட் ஈக்குவலாக வந்துச்சு அப்படின்னா அந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருக்குன்னா கன்சிஸ்டண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். நாட் ஈக்குவலாக வருதுன்னா இன்கன்சிஸ்டன்ட். ஸோ கன்சிஸ்டன்சியாக இன்கன்சிஸ்டன்சியான்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏவும் ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் A, Bயும் ஈக்குவலாக வருதா, அன்ஈக்குவலாக வருதா. ஈக்குவலாக வந்தால் we call it as consistent, அன்ஈக்குவலாக வந்துச்சுன்னா we call it as inconsistent. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்ணுங்கிறது எதுக்காக சொன்னோன்னா XYZ 3 வேல்யூஸ் இல்லையா. இப்போ ரேங்க்கோட ஆன்சரு ரெண்டுமே ஏயோட ஆன்சர் A, B ரெண்டும் சேமாக வந்துருச்சு. ஆனால் எப்படி வந்துருச்சு? 3ஐ விட கம்மியாக. ஃபார் எக்ஸாம்பிள் 2O இல்லை 1O வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு எத்தனை சொல்யூஷன்ஸ் இருக்குன்னா இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ். இதை வந்து ஒரு கிராஃபில் வந்துட்டு எப்படி இந்த சொல்யூஷன்ஸ் வருது அப்படிங்கிறது ஒரு கிராஃபிக்கல் டயக்ராமேட்டிக் கிராஃபில் வந்துட்டு ஒரு PPT ரெடி பண்ணி நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அப்போ புரியும். இதுக்கு கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ அப்போ கன்சிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் 3ஐ விட கம்மியான வேல்யூஸ், அதாவது 2O 1O வந்தால் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் அதுக்கு இருக்கும். அதுவே நாட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இருக்கும் சொல்யூஷனே இருக்காது, தட் இஸ் நோ சொல்யூஷன். அதே மாதிரி ஈக்குவலாக பொறுத்த வரைக்கும் சேமாக 2 ஆன்சரும் சேமாக வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? கன்சிஸ்டன்ட். ஈக்குவலாக இருக்கிறதால கன்சிஸ்டன்ட், ரெண்டும் சேமாக வந்துன்னா we call it as யூனிக் சொல்யூஷன். அப்போ ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கும். இப்போ இது எல்லாத்துலேயும் ஒரு சம் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு கன்சிஸ்டன்ட் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ்க்கு ஒரு சம் சொல்லித்தரேன். எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சி as well as சால்வ், இது ரெண்டுமே கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? A, B தான் ஃபுல்லாக த்ரூ அவுட்டாக போட போகிறோம். கரெக்டாக? ஸோ இப்போ A, Bயை எழுதிக்க வேண்டியதான். 2 - 1 + 1 எழுதிட்டோமா? நெக்ஸ்ட்டு 6 - 3 + 3, நெக்ஸ்ட்டு 4 - 2 + 2 எழுதிட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு வேல்யூஸும் சேர்த்து எழுத போகிறேன். அதனால் அதையும் சேர்த்து எழுதியாச்சு. ஆர்குமெண்ட்டை ஒரு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறோம். இப்போ ஆக்சுவலி என்ன செய்யணும்? டயக்னலுக்கு கீழேனா இந்த இடம் 3 0 கொண்டு வரணுமா? அப்போ இங்கே 6 ஆல்ரெடி இருக்குது. -6 வந்தால் 0 ஆகிடும். அப்போ நான் 2 கூட எந்த மல்டிபிள் பண்ணால் 6 வரும்? 3. ஆனால் என்ன 3 வேணும்? -3 வேணும். அதனால் என்ன செஞ்சுருக்கேன் பாருங்கள், R2, இது வந்து R2 கொண்டு போயிட்டு அந்த 6 அப்படியே இருக்கும். -3 R1ங்கிறது இந்த இடம் ஃபஸ்ட்டு ரோ இல்லையா, அது கூட 3ஐ மல்டிபிள் பண்ணால் தான் என்ன ஆகும்? 6ன்னு வரும். ஸோ 3 × 2 என்ன ஆகிடும்? 6 ஆகிடும். அப்போ 6 - 6 இந்த இடம் என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ஏன்னா இந்த இடம் தான் 0 கொண்டு வரதுக்காக. அதே மாதிரி இதை பாருங்கள், -3 அப்படியே எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு -3 ஆஃப் R1 வேல்யூ, R1 வேல்யூங்கிறது இங்கே -1. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். இப்போ -3 + 3ன்னு ஆகிட்டு. அதேமாதிரி இந்த இடம் பாருங்கள், R2 -3 × R1, 3 × R1ஓட வேல்யூ தான் 3 தான். ஸோ 6 - 1 3s are 3. இது அப்படியே பாருங்கள், 6 - 3 2s are 6. ஸோ இந்த இடம் 0 வந்துருக்கிறதுக்காக பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த இடமும் 0 வரணும் இல்லையா. இப்போ எகெயின் ரெண்டுத்தையும் ஒரே டைமில் வரதால ஒரே ஃபஸ்ட்டு இதை பண்ணுறேன். இங்கே 4 இருக்குன்னா கம்பேர் பண்ணுறேன். இங்கே 2ஆல் மல்டிபிள் பண்ணால் எனக்கு 4 வந்துடும். அப்போ -2. அப்போ -2 டைம்ஸ் R1. அங்கே செஞ்ச மாதிரி தான் 4 -2 R1 வேல்யூ 2. ஸோ 2 2s are என்ன ஆகிடும்? 4 ஆகிடும். அடுத்தது அதேமாதிரி -2 again ஒரு -2 into R1 வேல்யூ -1. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 1s are 2ன்னு ஆகிடும். நெக்ஸ்ட் அதேமாதிரி 2 -2 into R1, 2 1s are 2ன்னு 2 - 2 தான் வரப்போகுது. அதேமாதிரி 4 -2 into R1ங்கிறது இது. அப்போ 2 2s are என்ன ஆகிடும்? 4 ஆகிடும். அதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு காரோ வந்து மாறாது. 2 - 1 1 2 அதுதான் இங்கே எழுதியிருக்கு பாருங்க. 2 - 1 1 2 அதை நான் எழுதலை. அடுத்த இதில் பாருங்கள், இந்த இடம் என்ன ஆகிடுச்சு பாருங்கள். 6 - 6 0 ஆகிடும். -3 + 3 0 ஆகிடும். 3 - 3 0 ஆகிடும். 6 - 6 0. அப்போ ஃபுல்லாகவே செகண்ட் ரோ ஃபுல்லாகவே 0 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோ அப்படி 0 தான் வர கிடையாது. இந்த சம்மில் பொறுத்த வரைக்கும் அப்படி வந்திருக்கு.
4 minus 4 0, minus 2 plus 2 0, 2 minus 2 0, 4 minus 4 0. எல்லாமே 0 ஆயிடுச்சு. ஸோ I'm getting the answer as 0. அப்போ அப்பர் ட்ரையாங்குலர் ஃபார்ம் வந்துடுச்சா டயங்கலஸ்க்கு கீழே. இப்போ ஏங்கிறது இது மட்டும் தான் ஏ மேட்ரிக்ஸ் கரெக்டாக. ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் பாருங்கள், 2 ரோ போயிடுச்சு. அப்போ ஒரே ஒரு ரோ தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக ரேங்க் என்ன தான் இருக்கும் 1. ஏகமா அப்படின்னா ஃபுல்லாக சேர்க்கிறது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 ரோ ஃபுல்லாக போய்ட்டு 1 தான் இருக்குது. அதோட ரேங்க்கும் என்னது 1. அப்போ 2 ரேங்க்கும் எப்படி வந்துடுச்சு ஈக்குவலாக வந்துட்டு. ஈக்குவலாக வந்துட்டால் we call it as consistent. நாட் ஈக்குவலாக வந்து இன்கன்சிஸ்டன்ட் இது இல்லையா. ஈக்குவலாக வந்துருக்கிறதால கன்சிஸ்டன்ட். பட் ஆனால் இது வந்துட்டு லெஸ் தென் அந்த நம்பராக இருக்கா. 3 rows 3 columns அப்படிங்கிறதால 3 விட கம்மியாக தான் இருக்குது. லெஸ் தென் 3 1 தானே, இங்கே 3 தான் இருக்குது. அப்போ 3 விட கம்மியாக இருக்குது. அப்போ 3 விட கம்மியாக இருந்தால் என்னென்னு சொன்னோம், இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ். அந்த சொல்யூஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா இதில் இருந்தால் ஃபஸ்ட் ஒன் எக்ஸை குறிக்குது, செகண்ட் ஒன் ஒய்யை குறிக்குது, தேர்ட் ஒன் இசட்டை குறிக்குது. அப்போ 2x minus y plus z equal to 2. அதுதான் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒனில் கண்டிப்பாக ஒய்க்கும் இசட்டுக்கும் வேல்யூஸ் இருக்கும் மெனி சொல்யூஷன்ஸுங்கிறதால நான் சம் ஆஃப் த வேல்யூஸ் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிறேன். K1 K2ன்னு எடுத்துக்கிறேன். பிலாங்ஸ் டு ஆர்னு எழுதியிருக்கேன். இதுக்கு பேர் ஆருங்கிறது ரியல் நம்பர். இந்த K1ங்கிறது 0வாக இருக்கலாம், ப்ளஸ்ஸாக இருக்கலாம், மைனஸாக இருக்கலாம். அதனால இது எழுதியிருக்கோம். அப்போ 2x minus yக்கு பதிலாக K1, இசட்டுக்கு பதிலாக K2 equal to 2 எழுதிட்டேன். இதுலேருந்து எக்ஸ் கண்டுபிடிக்கலாம் இல்லையா. 2x equal to minus K1 அந்த சைடு போனால் ப்ளஸ் K1, 2 அப்படியே எழுதிட்டேன். அதே மாதிரியே ப்ளஸ் K2 வந்தால் இந்த புரியுதா, மைனஸ் K1 இந்த சைடு வந்தால் ப்ளஸ் K1, ப்ளஸ் K2 இந்த சைடு வந்தால் மைனஸ் K2. இதுலேருந்து எக்ஸ் பார்த்தாங்கன்னா 2ஆல் ஃபுல்லாக த்ரூ அவுட்டாக டிவைட் பண்ணும். 2 கேன்சலேஷன் ஆஃப் 1, இது 2 அப்படியே வந்துடும். அப்போ நம்மளுக்கு XYயோட ஆன்சர் இதுதான். எக்ஸோட ஆன்சர் இது, ஒய்யோட ஆன்சர் K1, இசட்டோட ஆன்சர் K2. இதில் K1 K2லாம் என்னது, வேறு K1 K2 பிலாங்ஸ் டு ஆர். அதனால தான் K1க்கு பதிலாக K2க்கு பதிலாக வேல்யூஸ் மாற மாற என்ன ஆகும், எக்ஸோட வேல்யூஸும் மாறும். இப்போ நிறைய ஆன்சர் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. அதனால தான் ரேங்க் 2 ஈக்குவலாக வந்திருக்கு, கன்சிஸ்டன்ட். லெஸ் தென் அன்னோன் வேல்யூட வந்துச்சுன்னா இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம் இன்ஃபைனைட்ல அண்ட் டெஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஃபைனைட் அண்ட் யூனிக் சொல்யூஷன் பார்க்க போகிறோம். அதே மாதிரி A, B கொடுத்துருக்க கொஸ்டின் எடுத்து எழுதிக்க வேண்டியதான். நம்பர்ஸ் இல்லைன்னா 1. ஸோ 1 minus 1 2, 2 1 4, 4 minus 1 plus 1. ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க வேல்யூஸ் எழுதியாச்சு. இப்போ அகெயின் இதே தான், டயக்னல் எலமெண்ட்ஸ்க்கு கீழே எலமெண்ட்ஸ் 0. இப்போ இங்கே 2 இருக்குது. அப்போ ஆல்ரெடி இதை 2 கூட மல்டிபிள் பண்ணால் தான் என்ன வரும் 2 வரும். மைனஸ் பண்ணுறதால மைனஸ். அதே மாதிரி இங்கே 4 இருக்குது. அப்போ எகெயின் இது என்ன செய்யணும், இது கூட 4 மல்டிபிள் பண்ணோம். ஆனால் மைனஸில் வேணுங்கிறதால -4. ஸோ த்ரூ அவுட்டாக அந்த சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா யூ கெட்டிங் லைக் திஸ். இந்த ஆன்சர்ஸ் மாதிரி வரும். இங்கே பாருங்கள் 2 minus 2 0 ஆகிடும். இந்த இடம் எப்படி வரும்னா 1 minus மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ 1 + 2 3 ஆகிடும். இங்கே 4 minus 2 2s are 4ங்கிறதால 0 ஆகிடும். 7 minus 2 2s are 4. 7 minus 4னா 3ன்னு வந்துடும். நான் டேரெக்டாக ஸ்டெப்ஸ் போட்டிருக்கேன், நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி எழுதிருந்தாலும் எழுதலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி 4 minus 1 into 4ன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ 0 ஆகிடும். -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் +4. ஸோ -1 + 4னா +3. நெக்ஸ்ட் 1 minus 4 2s are 8. ஸோ -7. 4 minus 8 and then -4. So getting this like this. இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த 2 இடம் 0 வருது. இது 0 வரணும். இது 0 வரணும் என்ன செஞ்சுக்கலாம், இது டேரெக்டாகவே மைனஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. அப்போ R3யும் R2வையும் மைனஸ் பண்ணுறோம். ஸோ 0 minus 0 0, 3 minus 3 0, -7 minus 0 -7, -4 and then -3னா -7. ஸோ டேரெக்டாக வந்துச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு ரோவையும் செகண்ட் ரோவையும் அப்படியே வந்துடும். இது மட்டும் நான் 3 minus 3 0 கொண்டு வந்துட்டேன். -7க்கு அப்படியே வந்துடும். -4 -3 -7. ஸோ இப்போ இந்த இடம் 0 வந்துடுச்சு. இப்போ ரேங்க் ஆஃப் ஏ மறைச்சிட்டு பார்க்க போகிறோம். எத்தனை ரோ போயிருக்கு, ஒரு ரோ கூட போகல. இப்போ ஃபுல்லாகவே இருக்குது. மேக்ஸிமம் நம்பர் என்ன 3. இப்போ ரேங்க்கும் என்ன தான் நமக்கு வரும் 3 தான் வரும். ஏகமா பிலையும் பாருங்கள், ஏதாவது கேன்சலாக இருக்கா, இல்லை. அப்போ அதுவும் 3. இப்போ 2 ரேங்க் ஆன்சரும் ஈக்குவலாக தான் we call it as consistent. அதுக்கு எத்தனை சொல்யூஷன் இருக்கும், ஒரே ஒரு சொல்யூஷன். அந்த ஒரு சொல்யூஷன் என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். இதுலேருந்து தான் x minus y plus 2z equal to 2. அது எழுதிட்டேன்னா நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் y மட்டும் தான் இருக்குது. ஸோ y equal to 3. தேர்டு ஒனில் -7z equal to -7. இப்போ y டேரெக்டாகவே கிடச்சிருச்சு. இசட்டுக்கு இதை கேன்சல் பண்ணுறேன். -7 மல்டிப்ளிகேஷன் இங்கே வந்தால் டிவிஷன், 2 கேன்சலேஷன் ஆகிட்டு 1. இந்த ஒய்யும் இசட்டையும் கொண்டு போய் எதில் சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறேன், ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போட போகிறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன எழுதி வச்சுருக்கோம், x minus y plus 2z. ஸோ x அப்படியே இருக்கும், மைனஸ் ஒய்க்கு பதிலாக 3 + 2, இசட்டுக்கு பதிலாக 1 equal to 2. 2 1s are 2. எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்துடுறேன். எக்ஸ் மட்டும் இங்கே இருக்கட்டும். +2 அந்த சைடு போனால் -2, -3 இந்த சைடு வந்தால் +3. +2 -2 கேன்சலேஷன் ஆகிட்டா 3.
ஸோ திட் இஸ் அ சொல்யூஷன். எத்தனை சொல்யூஷன் கிடச்சிருக்கு? எக்ஸுக்கு ஒய் இசட்டுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன். அதனால் we call it as unique solution. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் கான்செப்ட் பார்க்க போகிறோம். இன்கன்சிஸ்டன்ட். டெஸ்ட் ஃபார் த கன்சிஸ்டன்சி அண்ட் சால்வ் ஃபார் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன்ஸ். அதே மாதிரி இது போகிறோம். இதில் பாருங்கள் எக்ஸும் ஒய்யும் இருக்குது. ஸோ 2 6 எழுதிட்டேன். இசட்டே இல்லை. சப்போஸ் வெறும் இசட்னு கொடுத்தாங்கன்னா 1 போட்டுக்கலாம். இசட்டே கொடுக்கலன்னு என்ன போட போகிறோம்? 0. அண்ட் தென் -11. அடுத்தது 6 20 -6 -3. அடுத்தது இதில் எக்ஸே இல்லை. அப்போ 0 6 -18 -1. இதுவும் அதே மாதிரி தான் செய்ய போகிறோம். இந்த இடம் 0 கொண்டு வருது. இந்த இடத்துக்கு ஆல்ரெடி 6 இருக்குது. இதை 3 கூட மல்டிபிள் பண்ணாலே 6 வந்துடும். என்ன 3 -3 ஏன்னா -6ன்னு வந்துடும் இல்லையா? அதனால தான் R2வை வந்து ஃபுல்லாக 3 கூட 3R1 கூட மல்டிபிள் பண்ணுறோம். இதெல்லாம் ஞாபகம் இருக்குது தானே? ஃபஸ்ட் ரோ ஃபுல் R1, செகண்ட் ஒன் பேர் R2, இது பேர் R3. இந்த ரோவுக்கு பேர். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆன்சர்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு என்ன செய்ய போகிறேன்? இந்த 2 இடம் வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணும்போது இதை பண்ணும்போது நெக்ஸ்ட்டு இந்த இடம் 0 கொண்டு வரணும். இந்த இடம் 0 கொண்டு வரணும்னா இதையும் பண்ணால் வரும். ஆனால் இது கூட பண்ணும்போது ஆன்சர் நம்பரில் போயிடும். அதனால் இது எகெயின் இது கூட தான் பண்ணுறேன். அதனால தான் R3யை வந்து 3 டைம்ஸ் R1 கூட பண்ணுறோம். சாரி, தப்பாக எழுதியிருக்கேன். 3 டைம்ஸ் R2 கூட பண்ணுறேன். அப்போ தான் என்ன கிடைக்கும்? 6 - 3 2s are 6. 6 - 6 0ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இது பண்ணும்போதும் 0, இது பண்ணும்போது 91 வருது. நமக்கு தேவை இந்த இடம் 0. ஸோ அது வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், ஏ மறைச்சிட்டு பார்க்கும்போது ஒரு ரோ ஃபுல்லாக கேன்சல் ஆகிட்டு. இப்போ ரேங்க் என்னன்னு கிடச்சிடுச்சு? 2. இப்போ பார்க்கும்போது ஒரு ரோ கூட கேன்சல் ஆகலை A, Bயில். இப்போ ரேங்க் 3. ரெண்டுமே எப்படி வந்துடுச்சு பாருங்கள்? நாட் ஈக்குவல். இது 2 with 3ன்னு வந்துடுச்சு. அப்போ ஈக்குவேஷன்ஸ் வந்து இன்கன்சிஸ்டன்ட். இப்போ கண்டிப்பாக என்ன இருக்காது? சொல்யூஷனே இருக்காது. ஸோ தேர் ஆர் 3 கண்டிஷன்ஸ்: கன்சிஸ்டன்ட் அண்ட் இன்கன்சிஸ்டன்ட். கன்சிஸ்டண்ட்டில் 2 இருக்குது. கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டு இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன் இருக்கும், யூனிக் சொல்யூஷன் இருக்கும். அதுவே இன்கன்சிஸ்டன்ட் இருந்தால் சொல்யூஷனே இருக்காது. ஸோ டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சி ரேங்க் யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கும். தேங்க்யூ.